தீபம், விளக்கேற்றும் எண்ணெய் மற்றும் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம். தைப்பூச திருவிழா இன்று கொண்டாடப்படுவதை ஒட்டி முருகனின் அறுபடை வீடுகளில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. மாலை அணிந்து பாத யாத்திரையாக வரும் பக்தர்களுக்கு சிறப்பு தரிசன ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. பழனியில் தைப்பூச திருவிழாவின் முக்கிய நிகழ்வான முத்துக்குமார சுவாமி வள்ளி தெய்வானை திருக்கல்யாண வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. வெள்ளித்தேரில் எழுந்தருளிய உற்சவரை கண்டு அரோகரா முழக்கமிட்டு பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். தைப்பூச திருவிழாவை ஒட்டி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் கடற்கரை பகுதியில் பக்தர்கள் சிறப்பு வழிபாடுகளில் ஈடுபட்டு வருகின்றனர். கடல் மணலை கொண்டு கோபுரம் அமைத்தும் பூக்கள் தூவியும் தீபாராதனை செய்து அரோகரா என பக்தி முழக்கம் எழுப்பி வழிபாடு செய்து வருகின்றனர். கடலூர் மாவட்டம் வடலூரில் வள்ளலார் நிறுவிய சத்திய ஞான சபையில் 155வது தைப்பூச ஜோதி தரிசன பெருவிழா கோலாகலமாக தொடங்கியுள்ளது. காலை 6 மணிக்கு 7 திரைகளை நீக்கி மகா ஜோதி தரிசனம் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு செய்தனர். தீபம், விளக்கேற்றும் எண்ணெய் மற்றும் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம்.